கைஸ் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் கைஸ். இந்த ஒரு காலேஜ் போடுங்க ப்ரோ, இதை போடுங்க ப்ரோ, கற்பகம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பற்றி எங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லி ஒரு 100 பேருக்கு மேலே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இங்கே என்ன தான் இருக்குன்னு சொல்லி எனக்கே ஒரு கியூரியாசிட்டி அண்ட் கண்டிப்பாக நானுமே வந்து ஒரு ரிசர்ச் பண்ணேன், அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசினேன். அதுக்கப்புறமா ஒரு சூப்பர்பான ஒரு ரிவ்யூ நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரிவ்யூவில் உங்களுக்கு இங்கே கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், இங்கே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இங்கே இருக்க ஃபீஸ் எப்படி இருக்கும், இங்கே வந்து படிக்கலாமா, ஒர்த்தா, பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்குமா, ஹாஸ்டல்ஸ் இருக்கா, இந்த மாதிரி கம்ப்ளீட்டான வந்து ஒரு ரிவ்யூவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். Don't tell me why. I know you won't save my life. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், கற்பகம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து கோயம்புத்தூர்லாம் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒன் ஆஃப் தி ஹியூமங்கஸான ஒரு கேம்பஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த கேம்பஸ் இருக்கும் கைஸ். 1995 வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு கேம்பஸ் தான் இந்த கேம்பஸ். பட் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வந்து டெவலப்மெண்ட், ஏகப்பட்ட சேஞ்சஸ், ஏகப்பட்ட வந்து கரிக்குலம் சேஞ்சஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 10க்கு மேலே கோர்சஸ் இருக்குது கைஸ். ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு பிஏ, பிஎஸ்சி, அதுக்கப்புறம் வந்து பிகாம், இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸுமே இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு தேவையான கோர்ஸ் இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கோர்ஸ் அப்படின்னா நீங்க தாராளமாக எடுத்து படிக்கலாம். அண்ட் இங்க இருக்க 6 ரேட்டிங் அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 4.1 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. விச் இஸ் நாட் a bad number, again ஒரு டீசென்டான நம்பர் தான். இதெல்லாம் வந்து பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சதான். இப்போ கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், நல்லா ஃபன்னா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே டேரெக்டாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்டே நான் வந்து பேசினேன். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேம்பஸ் லைஃப் கொடுக்குற காலேஜஸ், ஆஃபர் பண்ணுற காலேஜஸில் கண்டிப்பாக இந்த ஒரு கேம்பஸுமே வந்து வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எவ்ரி 3 months உங்களுக்கு வந்து 3 to 4 ஈவெண்ட்ஸ் வந்து நடக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கல்ச்சுரல்ஸு, ஃபெஸ்ட்டு, ஃபேன் ஃபெஸ்ட்டு, உங்களுக்கு கார் கிளப்பாக இருக்கட்டும், அதை தவிர வந்து ஏகப்பட்ட கிளப்ஸ் இருக்குது, டான்ஸு, பாட்டு, அந்த மாதிரி வந்து நிறைய கிளப்ஸ் இருக்குது. ஒரு ஃபன் ஃபோக்கஸ்டான வந்துட்டு ஒரு ஸ்டடீஸ் கொடுக்குற மாதிரி வந்துட்டு ஒரு ஆஃபரிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அது வந்து ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம் தான். உங்களுக்கு கேம்பஸ்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பக்காவான ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வரும், அதில் டவுட் இல்லை. அண்ட் இங்கே யூஜி, பிஜி ரெண்டுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான கோர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் அவங்க வெப்சைட்டில் போட்டிங்கனாலே எக்ஸாக்டாக உங்களுக்கு என்னென்ன கோர்ஸுங்கிறது ஆஃபர் பண்ணுறாங்கன்னு அவங்களே போட்டிருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு தேவையான கோர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சு நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இங்கே ஸ்காலர்ஷிப்ஸுமே இருக்குது. ஸோ என்ன மாதிரி ஸ்காலர்ஷிப் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு 75% மேலே வாங்கியிருக்கீங்க உங்கள் 12th அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க், இல்லை வந்து 90%, 95% இந்த மாதிரி வந்து நிறைய வந்து விதமான ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்ஸுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக காலேஜில் தான் விசிட் பண்ணி ஆகணும். ஸோ அங்கே நீங்கள் போய் வந்து பேசி நீங்கள் என்ன மாதிரி ஸ்காலர்ஷிப் நான் எலிஜிபிளா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சால் மட்டும் தான் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். பட் ஆனால் எஸ், இங்கே ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. அண்ட் கேம்பஸை பொறுத்தவரை பியூட்டிஃபுல்லான கேம்பஸ், உங்களுக்கு பக்காவான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ எப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைடெக்கான லேப்ஸ், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 மேலே மொத்த கிளாஸ் ரூம்ஸே அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஒரு பக்காவான ஒரு லைப்ரரி, ஜிம், இந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல்லி எக்யூப்டான ஒரு கேம்பஸ் தான். அண்ட் ஒய்ஃபை எனபிள்டு கேம்பஸ் கூட. ஸோ உங்களுக்கு வந்து கேம்பஸில் வந்து எந்த விதமான குறை இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு பக்காவான ஒரு கேம்பஸ், ஒரு பாஷான ஒரு கேம்பஸ் தான். நீங்கள் கேம்பஸை நீங்கள் வந்து நெட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல்லான ஒரு கேம்பஸ், செம்மையாக வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அண்ட் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜஸ் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் கண்டிப்பாக இந்த ஒரு கேம்பஸுமே அதில் இருக்கும். அண்ட் எஸ்கைஸ் எப்படின்னா, இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். எல்லாருமே வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப் தான். ஸோ ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு ஃபன்னான ஒரு கேம்பஸ் தான். உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும், எனக்கு வந்து படிக்கணும், நீங்கள் வந்து இப்படி பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி வந்து ஒரு ரூல்ஸ் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு லிபரலான வந்து ஒரு கேம்பஸ் தான் வச்சுக்கோங்களேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. பட் தட் டசன்ட் மீன் நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணலாம், நான் போய் உங்கள் கேம்பஸில் போய் ரவுடி மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா அடிச்சு வெளில கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஸோ ஒரு லிமிட் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் ஸ்டடீஸை பாருங்கள், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேம்பஸ் வந்து எந்த விதமாக பிரச்சனை இருக்காது. பட் கொடுக்குற வந்து ஃப்ரீடமாக நீங்கள் யூட்டிலைஸ் தப்பாக பண்ணக்கூடாது. ஸோ அது மட்டும் தான் வந்து கேம்பஸ் சைட்லன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபேக்கல்ட்டிஸுமே எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், எக்ஸ்ட்ரீம்லி வந்து ஸ்கில்ஃபுல்லான பர்சன்ஸ் தான். ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். ஸோ எனி ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஒரு 3 years ப்ரோக்ராம் எடுத்தால் கூட ஸோ அதில் நீங்கள் வந்து என்ன வந்து நீங்கள் லேர்ன் பண்ண முடியுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அதுக்கு இவங்க இன்டர்ன்ஷிப்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா எப்போவுமே சரி 3 year ப்ரோக்ராமுக்கு கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு ஜாப் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டி, டவுட்டே கிடையாது. நீங்கள் அதுலேயுமே நீங்கள் வந்து உங்களுக்கு எனக்கு வந்து ப்ராப்பராக வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ இன்டர்ன்ஷிப்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள், மிஸ் அவுட்டே பண்ணாதீங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஒரு ஃப்ரெஷருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷருக்கான டிஃபரன்ஸ் வந்து அந்த இன்டர்ன்ஷிப் தான். அது வந்து உங்கள் பேக்கேஜில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் கமிங் டு பிளேஸ்மெண்ட்ஸ், சரி ப்ரோ இப்போ நான் இங்கே படித்தா எனக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் இங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும், பாஸ்ட் இயர்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் பேசின வரைக்கும் ரொம்ப வந்து ஹார்ஷ் ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 65% ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வந்து இங்கே ஜாப் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகுறாங்க. கேம்பஸ் இன் கேம்பஸ் சொல்கிறேன். ஸோ மற்றபடி வந்து இருக்கவங்களும் வேலைக்கு போயிடுறாங்க. பட் ஆனால் வந்து அவங்க ஓனாக வந்து அவங்க முயற்சி எடுத்து அவங்க சொந்தமாக வந்து ட்ரை பண்ணி அப்படி போகிறாங்க. பட் ஹார்ஷ் ரியாலிட்டி என்ன அப்படின்னா ஒரு 60 to 65% தான்
உங்களுக்கு கேம்பஸில் பிளேஸ்மெண்ட் ஆகுறாங்க. பட் அது வந்து நம்ம கேம்பஸை வந்து நம்ம குறை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. பட் இன்றைக்கி ட்ரெண்டே அப்படி தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு இன்றைக்கி இருக்க சிச்சுவேஷன் உங்களுக்கு ஜாப் மார்க்கெட்டில் ரொம்ப டஃப்பான மார்க்கெட். ஸோ அப்படிங்கிற போது ஆப்வியஸாக உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது ஆர்ட்ஸ் கோர்ஸுங்கிறது வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். இருக்கிறதுல வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 LP 9 LP எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் லோவஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2.5 3 LP எல்லாம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து உங்கள் கையில் இருக்குது. இப்போ நீங்கள் நல்ல டேலண்டாக இருக்கீங்க, நல்ல எக்ஸ்ட்ரீம்லி வந்து சூப்பராக இருக்கீங்க, வந்துட்டு நாலேஜபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தரமான பேக்கேஜ் கிடைக்கும். அண்ட் இந்த பிகாம் முடிச்சவங்க, பிபிஏ முடிச்சவங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபைனான்ஸ்லாம் நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. இப்போ நீங்கள் குட்டியாக வந்து ஒரு 20,000 25,000 சம்பளம் இப்போ வாங்கினா கூட உங்களுக்கு ஃபியூச்சரில் அது நல்ல வந்து ஒரு பேக்கேஜ் கொடுக்கும். ஸோ அது வந்து லாங் டேர்மான ஒரு ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து எனக்கு கம்மியான சம்பளம் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கக்கூடாது. இப்போ நாளைக்கு நீங்கள் வந்து நல்ல க்ரோ ஆகும், கெரியர் க்ரோத் இருக்கணும் மட்டும் தான் நீங்கள் வரைக்கும் யோசிக்கணும். பட் பிளேஸ்மெண்ட்ஸு இதுதான் வந்து ரியாலிட்டி. நான் வந்து உள்ளபடி சொல்லிட்டேன். பட் கிடைக்கிது தான், பட் ஆனால் வந்து ஒன்லி ஃபியூ மெம்பர்ஸ்க்கு. சரி ப்ரோ, ஓகே, ஓவராலாக என்ன சொல்கிறீங்க, இப்போ நான் இங்கே ஜாயின் பண்ணலாம் வேணாம் அப்படிங்கிறீங்கன்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போய் கேம்பஸை விசிட் பண்ணுங்கள். கேம்பஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேம்பஸ். ஒரு 3 வருஷம் நல்ல ஜாலியாக இருக்கலாம், எந்த குறையுமே இல்லை. உங்களுக்கு வந்து கேம்பஸ் லைஃப்பும் சரி, அகாடமிக்ஸும் சரி, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸும் சரி, உங்களுக்கு வந்து ஓரளவு ஃபன் ஃபேக்ட்டும் இருக்கும். அதே மாதிரி எனக்கு கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பட் பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி ஓகே, டீசெண்டான பிளேஸ்மெண்ட்ஸ் நான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பர் ஆஹான்னு தான் சொல்ல மாட்டேன், ஒரு டீசெண்டான பிளேஸ்மெண்ட்ஸ் தான். ஸோ ஓவராலாக ஃபஸ்ட்டு நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஆரம்பிச்சு போடலாம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோஸ் சொல்லி நம்புறேன். இந்த வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.